டேனா இந்த கொக்கிக்கு திமிரு பத்தியா நம்மளை எப்படி சொல்லிட்டு போறான்னு. மவனே, இங்க வந்து நீ ரொம்ப மாறிட்டல்ல. இப்படியே விட்டோன்னா இது சரிப்பட்டு வராது. இப்ப என் மூஞ்சிக்கு மூஞ்சியும் போய் படர் தாமரை சொறி செருங்கன்னு அவளுக்குள்ள எல்லாம் எனக்கும் வந்துருச்சா? ஐயோ என் மூஞ்சி. என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்கீரு? வேலை இல்லையாக்க போய் படுக்க வேண்டியதானே? அதானே, நான் செத்தவடம் இப்படி உட்காந்துடக்கூடாதே, உனக்கு பொறுக்காதே. ஏட்ட பாப்பா, உட்காருங்க நல்லபடியா உட்காருங்க. நைட்டு தான் தூக்கம் வரலைன்னு சொல்றிய, பகல்லைனாலும் செத்த போய் கண்ணை சிரலாம்ல. பகல்லையும் உட்காந்து இப்படி டிவியை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தா என்னன்னு தூக்கம் வரேன்? தூக்கம் வந்தா ஏண்டி தூங்க மாட்டோம்னு சொல்றேன். பகல்லையும் தூக்கம் வர மாட்டேங்குது, ரப்பூரந்தான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன செய்யறது, வயசாயிருச்சுல்ல. ஆமா வயசானதை ஒத்துக்கிட்டா சரிதான். சரி, வயசு புள்ள வேலை இருக்கிற நேரத்துல இப்படி வந்து அழுகு இருக்க மாட்டிய. இப்ப என்ன இப்படி வந்திருக்கிய? வேலை இல்லையே, அடுப்படியில ஏதாவது போட்டு நோண்டிக்கிட்டே கிடப்பியல. அதான் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு மருமகளே சொல்லிட்டாலே. இதுக்கு மேல வேற என்ன வேணுமேனு வந்துட்டேன். அது சரி. அம்புட்டு வேலை நடக்குதா இங்க? அப்புறம் முன்ன காலையில எந்திரிச்சதுல இருந்து வாச தெளிச்சது வரைக்கும் அத்தனையும் அவதான் பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நான் ஒரு வேலை பார்க்கல, ஃபுல்லா ரெஸ்ட்ல தான் இருக்கேன். இந்த நாடகம் எதுக்குன்னு தெரியலையே. பின்னாடி ஏதாவது பெரிய வில்லங்க இருக்க போது மாதிரிதாயே. பார்த்து பதனமா இருந்துக்கோ மரமாட்ட. ஆமா, அவளை நீங்க எப்பத்தே நல்ல விதமா பேசியிருக்கியே, இன்னைக்கு பேச போறிய. உங்கள்கிட்ட போய் அதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? வீட்டுக்கு வந்த மருமகளா பார்க்கணும். ஏதோ விரோதிக்காரி மாதிரி வெறிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தா என்னதான் ஆகுறது? அவளும் புள்ள தானே. ஆமா, நான் தான் விரோதி மாதிரி பாக்குறேன். ஓ மருமக ரொம்ப நல்லவ. சரித்தா, நான் தான் தப்பா சொல்லிவிட்டேன். உங்கள்கிட்ட மனசை பேச முடியாது. எது எப்படியோ என்ன நாடகமோ, உனக்கு சேர்த்த ஓய்வு கிடைச்சி நீ வந்து உட்கார்ந்துருக்கீல, அது போதும் கழுதையில விடு. அதான பார்த்தேன், உங்களுக்கு நான் வேலை செஞ்சிடக்கூடாது. ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தால் உடம்புமே என்னத்துக்கு ஆகிறது? பொம்மை மாதிரி இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தால் உடம்பு தாங்க வீணாக போகும். முடிய மட்டுக்கும் இப்படியே அசைஞ்சுக்கிட்டு திரியணும். அப்போ தானே ஆரோக்கியமாக இருக்க முடியும், உங்களை கடைசியில் பார்க்க முடியும். கிழவனும் கிழவியும் ஏதோ புது பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கதை பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் மட்டும் வயசான காலத்தில் கிடந்து கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இதுங்க சுகவாசியாக உட்காந்து திங்கிறதுக்கு நான் வடிச்சு கொட்ட வேண்டியது இருக்கேன். சி, எல்லாம் இந்த பணத்தினால வந்த வேண. கட்டுனவன் சரியா இல்லைன்னா கட்டையில் போகிற வரைக்கும் கஷ்டம்னு சொல்லுவாங்க. அது என்னமோ உண்மைதான். என் விஷயத்தில் எல்லாம் தலைகீழ தானே நடக்குது. நானும் என் புருஷனும் உட்காந்து இப்படி கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய வயசு. ஆனால் பாரு, அதுங்க ரெண்டும் என்னவோ நேற்று தான் கல்யாணம் பண்ணி வந்தது மாதிரி கக்க பக்கன்னு பொண்டாட்டியை தாளிக்கிறது என்ன, சிரிக்கிறது என்ன, கொஞ்சிறது என்ன. அட்டேங்க அப்பா, இப்போதான் இளமை இனமோ ஊஞ்சல் ஆடுது போல் இருக்கு. சௌமியா, இப்போ என்ன கேடு வந்துச்சு இந்த கிழவிக்கு? என்னங்க அத்தை? சௌமியா, இங்கே செத்த வாமா, வந்துட்டு போவேன். அதோ வரேங்கத்த. கொஞ்ச நாள் மக வீட்டுக்கு போறேன்னு அங்கே போய் உட்காந்து நல்லா சொகுசா திண்டா. இப்போ இங்கே வந்து நான் ஆக்கி போட்டு உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கா. இந்த கிழவிக்கெல்லாம் நல்ல யோகம். சௌமியா, வந்துட்டேன் அத்தை. இல்லைங்க அத்தை, ஏதாவது வேணுமா, குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சௌமியா. அரிசியும் உளுந்து ஊற வச்சிருந்தேன், செத்த ஊறிடுச்சான்னு பார்க்குறியா? ஆட்டி எள்ளிடுவான். எதுக்கு அத்தை? இட்லி தோசைக்கா? அரிசியும் உளுந்து இட்லி தோசைக்கு ஊற வைக்காம பெண்ண சப்பாத்திக்கும் பூரிக்குமா ஊற வைப்பாக? எங்க என்ன பேசுறியா? இல்லடியே, அரிசி உளுந்து அப்புறம் எதுக்கு ஊற வைப்பாக? விடுங்க அத்தை, மாமாவை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே. மாமாக்கு எப்போதுமே தமாசு தான் உங்ககிட்ட. ஆமா, இங்க கை காலு சோர்ந்து போய் கிடக்கையில தமாசு பண்ண வேண்டியதுதான். சமையல் முடிஞ்சிருச்சா சௌமியா? சின்ன கிரைண்டர் தூக்கி அடுப்பு மேடையில வச்சுட்டேன், இட்லிக்கு ஆட்டனு. அத்தை, கிரைண்டர்ல ஆட்டுறது தானே, இதை நான் ஆட்ட மாட்டேனா? நான் ஆட்டிக்கிறேன் அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க. இருக்கட்டும்மா, காலையில இருந்து ஊசுன்னு நிக்காம வேலை பார்த்துக்கிட்டு தெரியுற. மாவு ஆட்டுறது என்ன ஒரு பெரிய வேலையா? நான் ஆட்டி எள்ளி வச்சுக்கிறேன், நீ போய் சாப்பிடு போ. அத்தை, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இனிமே நீங்க எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, மகாராணி மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேனா இல்லையா? இப்போ என்ன, கிரைண்டரில் தூக்கி அரிசியையும் உளுந்தையும் கொட்டினா அது பாட்டு காட்டிட்டு போகுது, அவ்வளோதானே அத்தை? அதுவும் சின்ன கிரைண்டர் தானே, கல் தூக்குற வேலை கூட இல்லை. நான் பார்த்துப்பேன் அத்தை, ஃப்ரீயா விடுங்க. இல்லைம்மா. ஏன் மருதாயி, அடுப்படி பொறுப்பு ஏத்துக்கிட்டவங்க மொத்தமா நானே ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஒப்படைச்சிட்டு ஒதுங்கறத விட்டுப்புட்டு நான் ஏன் முன்னாடி போய் நிக்கிற? இல்லங்க, காலையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்காக சொன்னேன். எப்போதும் நீ தானே பொழுதோட கடந்து வேலை பார்ப்ப. அப்பெல்லாம் உனக்கு உதவிக்கு ஆள் இல்ல. இன்னைக்கு உனக்கு உதவிக்கு ஆள் வந்திருக்கு, அவங்க செஞ்சுட்டு போறாங்களே. வருஷம் பூரா பார்த்த உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. அதைத்தான் அத்தை நானும் சொல்றேன். முன்னெல்லாம் நான் ஆட்டுக்கல்லையே மாவாட்டுவேன், இந்த கிரைண்டர்ல ஆட்ட மாட்டேனா? என்னம்மா சொல்ற? ஆட்டுக்கல்லில் ஆட்டுவியா?
ஆமா அத்தை, இப்பதான் அம்மா வீட்டில் நல்ல வசதி. அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அத்தை. அப்பெல்லாம் ஆட்டுக்கல்லில் ஆட்டுறது அம்மிக்கல்ல உருட்டுறதுன்னு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அம்மா தள்ளி தள்ளி விடுவாங்க, நான் ஒரு பக்கமாக உட்காந்து ஆட்டிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அத்தை, எல்லாத்தையுமே நான் பழகிக்கிட்டேன். லே சௌமியா, உனக்கு ஆட்டு வர அம்மிக்கல்லாம் ஆட்ட தெரிஞ்சிருக்கு வரேன். அதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அத்தை. அதில் ஆட்டினவளுக்கு கிரைண்டரில் ஆட்டினது பெரிய விஷயமா? நான் ஆட்டி அள்ளிடுறேன், விடுங்க. அம்மா என்னங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வரீங்களா? அம்மா, ஷர்ட் பேண்ட் எல்லாம் சுருக்கமா இருக்கேன்னு அயன் பண்ணலான்னு பார்த்தேன். கரண்ட்ல போல அயன் பாக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் வெளியில கொடுத்து அயன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரிப்பா, நான் வெளியில கொடுத்து தேய்ச்சி வாங்கிடுறேன். என்னங்க சொல்றீங்க, கரண்ட் இல்லையா? ஏன் கரண்ட் இல்லாததுக்கு ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? இல்ல, அரிசி உளுந்து அத்தை ஊற வச்சிருக்காங்க, மாவாட்டணும். அதான் கரண்ட் இல்லைன்னா எப்படி ஆட்டுறது? ஏமா கவலைப்படுற? உனக்குத்தான் உங்க அம்மா வீட்டில் அம்மிக்கல்ல ஆட்டுறது ஆட்டுக்கல்ல உருட்டுறதுன்னு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்களே. நம்ம கொல்லப்புறத்துலையும் அம்மிக்கல் கிடக்கு, ஆட்டுக்கல் கிடக்கு. அரிசி அள்ளிட்டு போய் மாவாட்டி பொங்க பொங்க எடுத்துட்டு வந்து நாளைக்கு இட்லி ஊத்துங்க. ஆட்டுக்கல்லில் ஆட்டுற இட்லி அப்படி இருக்கும். இல்ல இல்ல, அது வந்து மாமா. இவ்வளோ நேரம் நீ அம்மா அப்பா கிட்ட அதை தானே சொல்லிட்டு இருந்த. உனக்கு தான் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, போய் ஆட்டு போ. அது வந்து அதெல்லாம் அப்போ அரிசி காலையிலேயே ஊற வச்சதுமா. இதுக்கு மேலே இருந்தாலும் ஒரு மாதிரி பொங்கி போயிடும். சீக்கிரமா ஆட்டி அள்ளி வச்சிரு சௌமியா. நான் கூட கையில் ஆட்டணுமேனு பயந்தேன். உனக்குத்தான் ட்ரைனிங் இருக்குல்ல, நீனே ஆட்டி அள்ளி வச்சிரு. கல் உப்பு போட்டு கரைச்சி வைமா. அதெல்லாம் மருமகளுக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. மருமக அசால்ட்டா ஆட்டி அள்ளி வச்சுட்டு வந்துடும். உன்னை மாதிரியா சோம்பேறி இருக்க போகுது? நீ போத்தா போய் மாவாட்டு போ. இல்லை, கரண்ட் வந்துடும், அதுக்கப்புறம் நான் ஆட்டுறேன். இன்னைக்கு காலையில இருந்தே கரண்ட் இல்லாம கிடக்கு. ஒருவேளை மாச கரண்டா இருந்தாலும் இருக்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் கரண்ட் வர்றதுக்கு 5 மணி 6 மணி ஆயிரும். அது வரைக்கும் காலையில ஊற போட்ட அரிசியும் உளுந்து என்ன ஆகுறது? பொங்கி போய் எல்லாம் வீணா போயிடாதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆட்ட தெரிஞ்சவங்க எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? போய் ஆட்டுங்க போங்க, நேரம் ஆயிடுச்சுல்ல. அதை விட என்ன வேலை இருக்கு உனக்கு? போய் மாவாட்டு போ. இந்த சௌமியா எங்க எப்படி இருக்க வேண்டியவ? இந்த குடும்பத்துக்கு வந்து நான் ஆட்டுக்கல்லில் மாவாட்ட வேண்டிய சூழ்நிலையில இருக்கனே. சி, எல்லாம் என் தலை எழுத்து. பஞ்ச பாண்டவர்கள் பகையை வென்று கோடி நட்டதும் பெண்ணானே. நம்ம இந்திரன் சந்திரன் 2 பயல்களும் கேட்டதும் பெண்ணானே. மாமா, மாமோய், மாமா, என்ன இந்த மனுஷன் இப்படி தூங்குறாரு? எங்க மாமா, எங்க மாமா. யாரு யாரு? என்ன நிக்கலி, ஏன் இப்படி வந்து நிக்கிற நேரத்துல? என்ன மாமா, பயந்துட்டீங்களா? இந்நேரத்துல இப்படி வந்து சிரிச்சுக்கிட்டுன்னா பயப்படாம என்ன நிக்கலி செய்யறது? என்னாச்சுமா? என்ன மாமா என்னாச்சுன்னு கேக்குறீங்க? நான் தான் சொன்னேன்ல ராத்திரி ஆபரேஷனுக்கு போறேன்னு. ஆபரேஷன் பண்ண போறியா? என்ன நிக்கலி ஆபரேஷன்? என்னாச்சுமா? ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் மறந்து தொலைஞ்சிருவீங்களா? அதான் காலையில சொன்னேன்ல, நேத்து ஜோசியர் சொன்னாரே திருட்டு பிள்ளையார் கொண்டு வந்து வைக்கணும்னு, மறந்துட்டீங்களா? ஓ ஆமா ஆமா, அதான் நான் பாவடையிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கலி, அவன் கொண்டுட்டு வந்துருவேன். அவனே ஒரு கூரத்தவைய, அவனை நம்பிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்க முடியுமா? அதான் நாங்க பிள்ளைய கடுக 4 பேரும் சேர்ந்து களத்துல இறங்கி ஆபரேஷன் பண்ணி ஐட்டத்தை தூக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆபரேஷன் பண்ணி ஐட்டத்தை தூக்க போறீங்களா? என்ன நிக்கலி என்னென்னமோ பேசுற? ஐயோ மாமா மாமா, உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லா வரியா சொல்லணும், ஒன்னுலையும் கூறுவார் கிடையாது. ஏட்டி என்ன டீ, நைட்டு 10 மணி 11 மணிக்கு பாட்டுக்கு எழுப்பி விட்டு கூறுவார் இல்லைன்னு சொல்ற. என்னத்துக்கிட்டே நான் கூறுவார் இல்லாம இருந்தேன். இப்ப மற்ற கூறுவாரெல்லாம் நல்லா இருக்கும், இந்த கூறுவாரு ஒன்னும் இருக்காது. என்னதான் மனுஷனோ போங்க, நீங்களும் 1க்கு 2 புள்ள பத்துட்டீரு. புள்ள பத்ததுக்கும் கூறுவாருக்கும் என்னடி சம்பந்தம்? இந்நேரத்துல எழுப்பி விட்டு ஏண்டி அன்னைக்கிளி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? அட கடவுளே, நாதா நாதா, நாங்க 4 பேரும் சேர்ந்து திருட்டு பிள்ளையார தூக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். பிள்ளையார் எங்க இருக்கு எல்லாம் கண்டெடுத்தாச்சு. அங்க போக வேண்டியது, தூக்க வேண்டியது, ஓட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவோம். பிள்ளையில ஒத்தையில தூங்கிட்டு இருக்கல, அவ எந்திரிச்சா கொண்டா பாத்துக்கிறங்கிறதுக்காண்டி எழுப்புனேன். ஓ, பிள்ளையார் கலவாட போறீங்களா? சத்தமா சொல்லாதீங்க, எல்லாத்தையும் இந்த மனுஷனே என்னை காட்டி கொடுத்து தொலைஞ்சிருவார் ஒல்லையே. இல்லட்டி வீட்டுக்குள்ள யாரு இருக்கா? நம்ம தானே இருக்கேன். பகல்ல பார்த்து பேசி, இரவுல அதுவும் பேசாதேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த வழியை மாட்டி விட்டுறாதீங்கம்மா. இது நல்ல கதையாவில் இருக்கு. 4 பேரும் சேர்ந்து வகையில நெடுவாளி மட்டும் எப்படி மாட்டுவா? 4 பேரும் சேர்ந்துதான் மாட்டுவிய? ஆமா ஆமா, மாட்டோம். அதெல்லாம் நாங்க மாட்டோம், எல்லா பேலானும் போட்டாச்சு. ஆபரேஷனை அப்படியே கச்சிதமா முடிச்சுட்டு வந்துருவோம். நீங்க புள்ள எந்திரிச்சா மட்டும் பாத்துக்கிறங்க, சரிதானே? நான் பொழுது விடியறதுக்குள்ள ஓடி வந்துடுறேன். விடிய ஆபரேஷனா? தெரியலையே,
போனா தானே தெரியும். போய் அங்கே போய் என்னன்னு விவரத்தை சொல்றேன். போனெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். அங்கே போய் பார்த்துக்கிட்டு என்னன்னு பேசிக்கிருவோம். சரியானா? அவ நான் போயிட்டு வரேன். படுத்துக்கிறங்க. சரி என்னைக்கிளி, எங்கிட்டு எழுப்பி விட்டுட்ட, இன்னி தூக்கம் வந்து தொலையாது. நீ போயிட்டு வா, நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன். சரி படுங்க. இவ என்ன இப்படி இறங்கிட்டா? என்ன மனசக்கா, நம்ம 3 பேர் வந்துட்டோம், இன்னும் அன்னைக்கிளிக்காவை காணமே. அது ஆடி அசைஞ்சு ஆன மாதிரி வர்றதுக்கு நேரம் சென்று தொலையேன். சீக்கிரமா வரணும்னு டைமிங் முன்னாடியே சொல்லியாச்சுல்ல. அவன் வரட்ட முடியும், ஏன் பதறிய? ஏன் நேரம் ஆயிடுச்சுலக்கா. நீங்களா பிள்ளையார் தூக்க போறீங்க, நான் தானே தூக்க போறேன். நான் தானே மாட்டிக்கிருவேன். நெடுவலி, இதெல்லாம் ஒரு பொது சேவை மாதிரி. இதுக்கெல்லாம் நீ இவ்வளவு கோவமெல்லாம் போக கூடாது. அப்ப நீ போய் தூக்குறியா? நான் தான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு அக்கா சொல்லிருச்சுல்ல. ஐயா இல்லையே, நான் மட்டும் அப்படியே பல்ல கடிக்கிட்டு போயிருவா பாரு. மூஞ்சியும் முகர கட்டையிலையும் மாட்டி விடுறதுன்னா என்னை தன்னடி முதல்ல மாட்டி விடுவிய. ஏன் நெடுவலி வனசா மாடனே பிரியாளா, இங்கதான் நிக்கிறீங்களா? நான் அங்க காணவன கடவெல்லாம் தேடிக்கிட்டு திரியறேன். இந்த அக்கா வந்துருச்சுடி. இல்ல உங்களுக்கு காணமேனு நான் அங்கிட்டு புறம் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து நிக்கிறோம்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அக்கா இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தரையும் தட்டி எழுப்புன கதையா ஆயிரும்ல. போய் எழுப்பி விட்டு என்னை மொத்து வாங்க விட்டுருங்க. ஏன்டி நெடுவலி எப்படி பேசுற? அப்புறம் இப்படி காவுன்னு அங்க இருந்து எரியேலா அப்படின்னு கத்திட்டு வந்தா ஒவ்வொருத்தருக்கும் கேட்காது. நீ திருட போறியா இல்ல திருவிழா நடத்த போறியா? திருடத்தான் போறேன். அப்போ பொறுமையா பேசிட்டு வந்து தொலையணும்னு தெரியாதா உனக்கு? நீனும் பொறுமையா பேசுறீ நெடுவலி. ஆமாடி நெடுவலி, நீ முதல்ல பொறுமையா பேசு. அதானே? என்ன அதானே சொதானேன்னு பேசி கத்திக்கிட்டு வந்ததெல்லாம் நீங்க ஏன் மேல பழிய தூக்கி போறிய பக்கியலா? உங்களையெல்லாம் பார்த்தா பிள்ளையார் திருட வந்தது மாதிரி தெரியல. பிள்ளையார் சுத்திக்கு கொலக்கட்டை வச்சு சாவகாசமா திங்க வந்தது மாதிரி தெரியுது. கோச்சுக்கிறாதம்டி நெடுவலி, நாங்களும் ஆபரேஷனுக்கு தானே வந்திருக்கோம். ஆமா வந்தி அப்படியே ஆபரேஷனுக்கு வாங்க, முதல்ல போய் தொலைவோம். நேரம் ஆகி தொலைஞ்சிருச்சு. இங்கனையே இம்புட்டு நேரம்னா போயிட்டு வர்றதுக்குள்ள விடிஞ்சிரும். கண்டிப்பா உங்களோட எல்லாம் சேர்ந்தா நான் மாட்டிக்கிருவேன். அப்புறம் போலீஸ் தூக்கிட்டு போயினா என் நொங்குன்னு பொறிக்க போகுது. நெகட்டிவா பேசாதடி நெடுவலி, எதையுமே பாசிட்டிவா பேசி பழகனே. பாசிட்டிவா தானே நடக்கும். உங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் கூட்டு சேர்ந்தா எனக்கு எல்லாம் நடக்கும். இன்னைக்கு எவன் கண்ணில் பட போறனோ, எவன் என்ன எந்த மூத்தர சந்துக்கு கூட்டிட்டு போய் மொக்க போறாங்களோ தெரியல. சும்மா இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காம வரப்போறியா இல்லையா? அப்புறம் ஆபரேஷனை கை விட்டுட்டோம்னா அப்படித்தான் அம்மா சொல்லிட்டேன். வந்து தொலைங்க. மெதுவா சத்தம் இல்லாம அமைதியா நடந்து வரணும், சரியா? ஓகே. இந்த கோரஸுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. நடங்க வேமா. இம்புட்டு நேரம் ஆயிருச்சு, இந்த பையில இன்னும் காணமே. ஆபீஸ் 4 மணி 5 மணிக்கெல்லாம் அடைச்சிட்டு 6 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்துருவேன். இம்புட்டு நேரம் தெரிஞ்சு ஆளை காணோம்னா எங்கே போயிருப்பேன்? ஒரு வாரத்தை போன் அடிச்சாது சொல்லியிருக்கலாம்ல. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறானே. போன நாட் ரீச்சபிள்னு வருது. இந்த பையன் எங்கே போயிருக்கேன், என்ன செய்யறான்னு ஒண்ணுமே விளங்கலையே. யாருக்கு போன் அடிச்சு கேட்கறதுன்னு ஒன்றும் விளங்கலை. ஒருவேளை எப்போதுமே இந்த பையன் இப்படித்தான் வருமா, நம்ம தான் ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்குமான்னு தெரியலையே. இப்போ என்ன பண்ணுறது? அவன் பிறண்டு ஒருத்தன் இருப்பானே, அவன் பேர் நாகேந்திரனா நாகராசா நாகேஸ்வரன் தான் இருக்கு. சரி அடிச்சு பார்ப்போம். எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டோங்கிறாங்களே. ஒருவேளை எப்போதுமே இவன் இத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கு வருவானா? குப்பமாக சொல்கிறது தான் உண்மையாக இருக்குமோ? நம்ம ஊருக்கு நாட்டாமையாக தெரிஞ்சுட்டு உள்ள குடும்பத்தை அந்தரத்தில் விட்டுட்டோமோ? டவுசரு, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் விளங்கலையடா. எத்தனை மணிக்கு வந்தாலும் வரட்டும், இதே ஒட்டுத்திணையில் உட்காந்து நீ எத்தனை மணிக்கு வீடு வந்து சேர்றேன்னு பார்க்குறதானே எனக்கு வேலை. வாடா, நீ எப்போ வர்றியோ வாடா. என்ன ஒரு திமுறை சொல்ல, ஒரு வயசான கட்டை பொழுதா உழுதன்னைக்கும் வயக்காட்டில் கிடந்து கஷ்டப்பட்டுட்டு வீடு வந்து சேருவானே, அவனுக்கும் பொம்பளை ஆளு கையிலேருந்து ஒரு தண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லாமல் விரட்டி விட்டுருக்குமே. அவன் சோறு தண்ணி தின்றானா, தண்ணி வெண்ணி குடிச்சானான்னு கேட்க கூட நாதி இல்லாமல் நான் இங்கே கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நாய் 11 மணி எழுதி வீடு வந்து சேரலைன்னா அப்போ என்ன ஒரு உம்மத்தை இருக்குன்னு வரட்டு இன்னைக்கு. எங்கடி அக்காங்களை காணா? இங்க பாருடி நெடுவலி. எக்கா எக்கா அன்னைக்கிலிக்கா ஏ லூஸ் மனசாக்கா. என்ன நெடுவலி? என்னக்கா நீங்க 2 பேரும் இங்க வாட்டுக்கு உங்க நோக்கத்துக்கு கைவீசுன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி திரும்பி எங்களை எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே நடந்தா முன்னாடி உள்ளது எப்படி தெரியும்? அக்கா, அதுக்காக நாங்க வரோமா வரலன்னு கூட பார்க்க மாட்டீங்களா? நீங்க பின்னாடி வராம எங்கடி போனீங்க? பிள்ளையார் திருட வந்துட்டு கையில எதுவும் கொண்டு போகாம போனா எப்படி தூக்கி வச்சுட்டு வர்றது? அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு வந்துட வேண்டியதானே?
தலையில தூக்கி வச்சுட்டு ஊர்வலம் போமா? ஆளை பாரு ஆளை, அப்படியே காட்டி கொடுத்தது மாதிரி ஆயிராத. திடீர்னு யாராவது எந்திரிச்சிட்டா சாக்குக்குள்ள கட்டி வச்சா தானே ஏதோ ஒரு மூட்டைன்னு சொல்லி சமாளிக்கலாம். அப்படியே கையில தூக்கிட்டு வந்து தலையில தூக்கி வச்சுட்டு வந்தா எல்லாருக்கும் நம்மளே காட்டி கொடுத்தது மாதிரி ஆயிரும்ல. அட ஆமா, அதுக்குத்தான் பக்கத்து வீட்டு திண்ணையில சாக்கு கிடந்துச்சேன்னு திருட போனோம். பாருவே, திருடுறதுக்கு முன்னாடியே திருட்டு. இப்படித்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். அக்கா, அது எக்ஸ்பீரியன்ஸ்க்கா. ஆமா, இந்த திருத்த ரொம்ப முக்கியம் பாரு. இல்லடி நெடுவலி, அக்கா தப்பா சொன்னாங்கல்ல. ஓஹோ, அதுக்காக நீங்க வாத்தியாரம்மா நைட்டு 11 மணிக்கு திருத்துறீங்களாக்கா? இதுக்கு 10 பிள்ளையில பக்கத்துல கூட்டி வச்சு டியூஷன் எடுத்து அதுக்கு பேப்பரை திருத்துனீங்கன்னா கூட ஏதோ 10 ரூபாய் காசாவது சம்பாரிச்சிருக்கலாண்டி. இப்படி பிள்ளையார திருட வந்து என்னை மாட்டி விட்டுருவிய போலையே. ஏன்டி நெடுவலி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுற? பாசிட்டிவா பேசி பழகுடி. உங்களோட எல்லாம் கூட்டு சேர்ந்தா எப்படிக்கா பாசிட்டிவ் வரும்? என்னத்தையோ சொல்றியே. ஆமா, பிள்ளையார் எங்க இருக்கு? ஆத்தங்கரையில எத்தனை அடிக்கு இருக்கு? ஒன்னே ஒண்ணு ஒத்தையா தம்பி இருக்கு, அடிக்கலாம் வச்சிருக்கலையே. எக்கா, என்னடி எத்தனை அடி பிள்ளையார்ல இருக்கு? 1 அடியா 2 அடியா 3 அடியா அந்த அடிக்கு கேக்குறேன்க்கா. ஓ, நீ அந்த அடி கணக்கு கேக்குறியா? தெரியலடி நெடுவலி. சூப்பர்க்கா, நல்ல பதில். அக்கா தெரிஞ்சா தன்னடி சொல்லும். அதானே, நம்ம தான் போய் பார்க்க போறோம்ல, பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. அப்ப ஆபரேஷனுக்கு யாரும் கோஆபரேட் பண்ண மாட்டியே. கோபேட்டு பிள்ளையார்னா என்னடி அது? கோஆபரேட் பிள்ளையாரா? நான் எங்கக்கா கோஆபரேட் பிள்ளையாருன்னு சொன்னேன். இப்ப நீ தானடி சொன்ன ஆபரேஷனுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு. அது கோஆபரேட் பண்ணணும்னு சொன்னேன்க்கா. இறைவா, உங்களுக்கு பாடம் எடுத்து இன்னைக்கு பொழுது விடிஞ்சிரும் போலயே. இங்க பாருடி நெடுவலி, அக்கா எல்லாத்துக்கும் நீ தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லியிருக்கு. நீ களத்துல இறங்கு, காரியத்தை முடிச்சிட்டு வா. நாங்க இந்த பக்கமே நின்றுக்கிறோம். யாராவது வந்தா ஊ அன்னு சைகை கொடுக்குறோம். அதோட நீ பாட்டுக்கு தெரிச்சு ஓடியாந்துரு, நாங்க உன்னைய காப்பாத்திடுறோம். அப்ப நீங்க 3 பேரும் இங்கனுக்குள்ள நின்றுக்குருவிய, நான் மட்டும் ஒத்தையால போய் பிள்ளையார தூக்கிட்டு வரணுமா? ஆமாடி, அதானே டீலிங். நீ தானே அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவ. ஆமாடி நெடுவலி, இதுல என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு? வெற்றி உனதே, நீ புறப்பட்டு போ. இவளுகெல்லாம் ஒரு முடிவோடத்தையும் கிளம்பியிருப்பாளுகளோ? நம்ம தான் போய் மாட்டிக்கிருவோமா? சாமியை திருடுனா சாமி குத்தம் எதுவும் வருமோ? ஐயோ, இவளுகளை நம்பி களத்துல இறங்க பயமா வேற இருக்கே. எது வந்தாலும் பாத்துக்கிருவான். அதான் அக்கா நான் இருக்கேன்ல. அதாண்டி அக்கா எனக்கு பயமே. உங்களை நம்பி சூப்பர் மார்க்கெட் வந்த கொடுமைக்கு தானே என்ன அப்படியே நட்டத்துல விட்டுட்டு ஓடுனியே. இப்ப இங்க என்னெல்லாம் நடக்க போகுதோ? சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காம போம்டி நெடுவலி. அத நாங்க நிக்கிறோம்னு சொல்றேன்ல. அதானே, போடி நெடுவலி போடி. அப்ப என்ன, போடி போமக்கா, உன்னால முடியும்னு நம்பி போ. அக்கா, என்ன மக்கா? கடைசியா உங்க 3 பேரையும் ஒரு முறை நான் பாத்துக்கிறேக்கா. அப்படிலாம் பேசக்கூடாது மக்கா, நீ போயிட்டு வா. தள்ளாதிய வக்கீலா, நானே போய் தொலைஞ்சிடுறேன். அட போடி. அப்பாடா, ஒரு வழியா நெடுவழியா ஆத்தக்கரைக்கு அனுப்பியாச்சு. இனிமே அங்கே உள்ளதை அவ பாத்துக்கிருவா. எக்கா, என்னடி? எக்கா பயமா இருக்குக்கா, கூட யாராவது வரீங்களா? ஐயோ சரி, கோவப்படாதீங்க, நான் போயிடுறேன். பிள்ளையாரப்பா, ஆத்தங்கர ஓரத்துல அரச மரத்து அடியில மேடை போட்டு குடியிருக்கும் கணபதி, தொந்தி கணபதி, உன்னை தூக்கிக்கிட்டு போகத்தானே நாங்க இங்க வந்திருக்கோம் கணபதி, தொந்தி கணபதி. பண்ணுங்க கோஆபரேட் பண்ணுங்க கணபதி, நீங்க பண்ணுங்க கோஆபரேட் பண்ணுங்க கணபதி. அப்பனே விநாயகா, தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சிறு வயதிலிருந்து இப்ப வரை நான் செய்த பெரிய சிறிய தவறுகளை மன்னித்து என்னை நீர் யாரிடமும் மாட்டிவிடாமல் பாதுகாப்பாய் இந்த இடத்திலிருந்து எங்க ஹோட்டல் கடைக்கு ஷிஃப்ட் செய்ய வேண்டுமென்று உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நெடுவலி, யாரும் வரல, தூக்கு தூக்கு. தைரியமா தூக்கி சாக்குக்குள்ள போட்டுட்டு வா, நாங்க இருக்கோம். பத்திரம். அவளுக இருப்பாளுக, நான் இருப்பனான்ங்கிறது தானே ஆச்சரியம். பிள்ளையாரப்பா, உன்னைய திருடுறமேனு நீ தப்பா நினைச்சிடக்கூடாது. உன்னைய இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு இடமாற்றம் பண்றோம், அவ்வளவுதான் நீ மைண்ட்ல வச்சுக்கணும். என்னைய திருடுறாங்களோ களவாண்டுட்டு போறாங்களோன்னு நீ பாட்டுக்கு எனக்கு காவு வாங்கிறாத பிள்ளையாரப்பா. சாமியே மணி அடிச்சு உத்தரவு கொடுத்துருச்சு அன்னைக்கிலிக்கா. இன்னமும் ஏன் இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா? நெடுவலி, சாமியே உத்தரவு கொடுத்துருச்சு, தூக்கிட்டு வா. உத்தரவு கொடுத்துருச்சா? மணி அடிச்சு காட்டி கொடுக்குதுன்னு பார்த்தா இவளுக்கு உத்தரவு கொடுத்துருச்சுன்றாளுக. ஐயோ, இங்க வேற எதுவும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள எப்படியாவது தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிரணும்.
ஐயோ, பிள்ளையார தொட போகிற நேரத்துக்கு இடி மின்னல் காற்று புயல்னு என்னென்னமோ வருது. இதெல்லாம் எதுக்கு அறிகுறின்னு தெரியலையே. இன்னைக்கு தான் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் கடைசி நாளா? நெடுவாளி, கம்மானே கம்மானே, சீக்கிரம் தூக்கிட்டு ஓடியா. கம் ஃபாஸ்ட் நெடுவாளி, கம் ஃபாஸ்ட். என்ன பறக்க பார்த்துக்கிட்டு இருக்கா, சீக்கிரம் வா. இவளுக்கு கமான் கமான்னு கூப்பிடுறதும் இங்கே இடி மின்னல் அடிக்கிறதெல்லாம் பார்த்தா எமே எரும மாட்டில் வந்து என்னை ஏற்றிட்டு போகிறது மாதிரியே இருக்கே. இறைவா, எது நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டே மேலே பாரத்தை போட்டு தூக்கிட வேண்டியதான். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். எப்பாடி ஒரு வழியா தூக்கிட்டா, வாங்க ஓடிடுவோம். ஆமா ஆமா, வாங்க ஓடிடுவோம். எக்கா, ஏன் என்னை விட்டுட்டு ஓடுறியா? நில்லுங்க எக்கா. எக்கா நெடுவாளி, யாரு கண்ணையும் பாக்குறதுக்கு முன்னாடி நீனும் ஓடியா. ஆமாடி நெடுவாளி, யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி வரசா ஓடியா. அடி பாவியலா, அன்னைக்கு விட்டுட்டு ஓடுனது மாதிரியே ஓடுற ஆளுகளே. எக்கா நில்லுக்கா, எல்லாரும் சேர்ந்து போவோம். இந்த பேசலாம் நேரம் இல்ல, வரசா ஓடியா ஓடியா. 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில்